அடேங்கப்பா சமையல், இது நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான க்ரீமியான மயோனீஸ். அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ஒரு முட்டையை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு முட்டை, 3 மிளகு, கொஞ்சம் போல் உப்பு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் போல் சர்க்கரை, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, உப்பு, சர்க்கரை, ஒரு பல் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம அதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ஒன்று ரிவர்ஸ் பல்ஸில் வைக்கணும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, அதில் வைக்கணும். அதில் வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும். லைட்டாக போட்டு மிக்ஸி சூடாக விடாமல் லைட்டாக போட்டு எடுங்க. எடுத்து இப்போ ஒரு வாட்டி போட்டு எடுத்துருக்கோமா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கா. அடுத்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் மோடு இல்லைனா ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு நம்ம அரைச்சி எடுப்போம். எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான மயோனீஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் கடையிலலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஒரு முட்டையை வச்சே நம்ம நிறையா குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ரீமியாக எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சிக்கன் கூட நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் ரொம்ப அதிகமான விலை. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.